ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கிராமர் பார்க்கலாமா? அதுவும் வேர்போட யூசேஜஸ் பார்க்கலாம். அது லேர்ன் பண்ணும்போது சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி வேர்புனா என்ன? வேர்புனா ஆக்ஷன். சரிங்களா? நம்ம இங்கிலீஷில் படிச்சிருக்கோம். ஆக்ஷன்னா சிட், ஸ்டாண்ட், சிங், டூ, ரீட், இந்த மாதிரி நம்ம பண்ணுற ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுதான் வேர்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ வேர்போட கரெக்ட் யூசேஜ் ஹிந்தியில் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வேர்ப் இன் ஹிந்தி. ஓகே, வேர்ப்னா என்ன? அதாவது ஆக்ஷன் வேர்ட். சரிங்களா? அதாவது கானா சாப்பிட்றது, பீனா குடிக்கிறது, பட்னா ரீட் பண்ணுறது, தோட்னா ரன் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ்க்கு தான் நம்ம வேர்புன்னு சொல்லுவோம். ஸோ அது ஹிந்தியில் எப்படி அப்ளை பண்ணிக்கலாம், ஹிந்தியில் எப்படி வேர்ப் வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலான்னு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள். பட் பிஃபோர் தேட் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, அதாவது ஒன் அமங் தெம் இஸ் மை செல்ஃப். என்னை பற்றி நான் சொல்லும்போது நம்ம ஹிந்தி என்ன சொல்லணும்? ஹிந்தி வேர்ட் என்ன? மே. கரெக்ட் தானே? மே. அதே மாதிரி நம்ம வேறொரு ஆள் பற்றி பேசும்போது அதுக்கு என்ன சொல்லுவோம்? வோ. ரைட்? ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸில் நம்ம வேர்போட யூசேஜ் பார்க்கலாம். ஸோ என்னை பற்றி நான் சொல்லும்போது டாக்கிங் அபவுட் மை செல்ஃப் நம்ம மேன்னு யூஸ் பண்ணணும். மேனா நான். ஓகே, ஐ. ஸோ மேலாக இருந்தால் தா யூஸ் பண்ணணும், ஃபீமேலாக இருந்தால் தீ யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கேலா. கேலானா என்ன? பனானா. சரிங்களா? உங்களுக்கு தெரியும், பட் ஸ்டில் ஐம் சேயிங் இட். காத்தானா என்ன? ஈட். ரைட்? ஸோ பனானா, நான் பனானா சாப்பிட்றேன். அது ஒரு மேலாக இருந்தால் எப்படி சொல்லுவாங்க? மே கேலா காத்தா ஹூ. பார்த்தீங்களா? காத்தா ஹூ. ஃபீமேலாக இருந்தால் மே கேலா காத்தி ஹூ. காட் இட்? நெக்ஸ்ட் ஒன், மே கப்படா. கப்படானா என்ன? ட்ரெஸ். ஓகே, மே கப்படா தோத்தா ஹூ. ஐ எம் வாஷிங் இட். ஓகே, மே கப்படா தோத்தி ஹூ. மே சாரி, ஐ எம் வாஷிங் மை க்ளோத்ஸ். இது யார் சொல்கிறாங்க? ஃபீமேல் சொல்கிறாங்க. தான் யார் யூஸ் பண்ணும்? மேல்ஸ். தீ யார் யூஸ் பண்ணும்? ஃபீமேல்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே ஆக்ஷன் வேர்டு தான், இதெல்லாமே வேர்பு தான். சரிங்களா? வாஷ் பண்ணுறது, ஈட் பண்ணுறது, அதாவது ஓகே, வாஷ் பண்ணுறது, ஈட் பண்ணுறது எல்லாமே ஆக்ஷன் வேர்ட். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் ஃபார்மேட் எப்படி? மேலே இருந்தால் தாகும், ஃபீமேல் இருந்தால் தீஹும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமா? மே சாய் பீத்தா ஹூ. நான் டீ குடிக்கிறேன். பீத்தானா ட்ரிங்க். மே சாய் பீத்தி ஹூ. அதாவது ஃபீமேலாக இருந்தால் பீத்தின்னு சொல்லணும். ஓகே, ஸோ ஐ திங்க் யூ காட் அன் ஐடியா த ஃபஸ்ட் வாட் பார்ட் ஆஃப் தி கிளாஸ். அதாவது என்னை பற்றி சொல்லும்போது தா அண்ட் இதாக ஃபீமேலாக இருந்தால் தீ. சரிங்களா? நான் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். தேர்ட் பர்சனாக இருந்தால், அதாவது ஹீ ஷீ, அவங்க பற்றி, அவன் இவன், அந்த மாதிரி சொல்லும்போதும் சேம் தான், தா அண்ட் தீ. ஓகே, பட் ஹூ கிடையாது. இங்கே ஹூ வரும், ஆனால் இங்கே என்ன வரும்? ஹே வரும். சரிங்களா? வோ கேலா காத்தா ஹே. அவன் பனானா சாப்பிட்றா. இது ஒரு மேல். சரிங்களா? ஹீ பற்றி சொல்லும்போது காத்தா. ஷீயாக இருந்தால் वो खेला खाती है, वो बनाना சாப்பிட்றா. वो किताब पढ़ता है, वो किताब पढ़ती है. இங்கே ஹூ இல்லை, ஹே வரும், ஏன்னா நம்ம தேர்ட் பர்சன் பற்றி சொல்கிறோம். वो गीत गाता है, वो गीत गाती है. கீத்னா சாங், கீத் गातीना சிங். ஓகே, ஸோ वो गीत गाता है, वो गीत गाती है. இங்கே எப்போவுமே वो தான் யூஸ் பண்ணணும். ஓகே, वो இது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இல்லை, ஜஸ்ட் கேஷுவலாக நம்ம சொல்லும்போது वो யூஸ் பண்ணிக்கலாம், கேஷுவல். ஓகே, நான் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஹம். ஹம்னா என்ன? வி. சரிங்களா? நம்ம, நாங்கள், அந்த மாதிரி சொல்லும்போது ஹம் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹே, ஃபஸ்ட் நம்ம ஹூ பார்த்தோம், ஐ. ஹீ ஷீட்டுக்கு என்ன பார்த்தோம்? ஹே பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வி. விக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹே யூஸ் பண்ணணும். ஓகே, பாருங்கள். हम रोटी खाते हैं. ஓகே, हम रोटी खाते हैं. இங்கே ஒரு என் எக்ஸ்ட்ரா வரும் அந்த ப்ரொனவுன்சியேஷனில். ஓகே, நாங்கள் ரொட்டி சாப்பிட்றோம். हम रोटी खाते हैं. हम स्कूल जाने जाते हैं. நாங்கள் ஸ்கூல் போக போகிறோம். हम पानी पीते हैं. நாங்கள் தண்ணி குடிக்கிறோம். காட் இட்? கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன்.
தும் தும்னா என்ன நீ இங்கே ரெஸ்பெக்ட் இல்லை சரிங்களா தும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது ஸோ இங்கே ரெஸ்பெக்ட் கிடையாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ஹோ யூஸ் பண்ணணும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லியாக இருக்கன்னா ஹே யூஸ் பண்ணணும் காட் இட் பார்க்கலாம் சி த டிஃப்ரென்ஸ் தும் ना नी नींगा இல்லை तुमना नी तुम रोटी खाते हो तुम खेल खेलते हो நீ விளையாடுற तुम हिंदी सीखते हो நீ ஹிந்தி படிக்கிற பார்த்தீங்களா ஆனால் இங்கே பாருங்கள் ஆப் நான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நீங்கள் ஓகே நீங்கள் சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் ஹே யூஸ் பண்ணணும் आप रोटी खाते हैं आप गाना सुनते हैं आप खाना आप कहानी सुनते हैं सॉरी कहानी இல்லை கஹானினா ஸ்டோரி சரிங்களா நீங்கள் ஸ்டோரி சொல்கிறீங்க ஸோ ஆப் கானா சுன்தே ஹேன்னு நீங்கள் பாட்டு கேட்குறீங்க நீங்கள் ஒரு ஸ்டோரி சொல்கிறீங்கன்னா ஆப் கஹானினா ஸ்டோரி சரிங்களா கஹானி சுனாத்தே ஹே சுன்தே இல்லை சுனாத்தேனா சொல்லுறது சுன்தேனா லிசன் ஓகே நீங்கள் ஸ்டோரி சொல்கிறீங்க ஸோ आप कहानी सुनाते हैं गॉट इट ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும்போது ஆப் ஹே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இல்லைன்னா தும் ஹோ காட் இட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன் தே பற்றி அவங்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா நிறைய பேர் இருக்கும்போது அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் ஹே வரும் ஆனால் वो வராது வே வரும் பாருங்கள் வே ஃபுட்பால் खेलते हैं वे बाज़ार जाते हैं वे फिल्म देखते हैं அவங்க மூவி பார்க்குறாங்க அவங்க மார்க்கெட்டுக்கு போகிறாங்க அவங்க ஃபுட்பால் விளையாடுறாங்க காட் இட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன் முஜே தும் ஹே ஆப்கோ ஓகே முஜே தும் ஹே ஆப்கோ இது என்னென்னா முஜேனா எனக்கு ஓகே இங்கே இருக்கு நான் எழுதியிருக்கேன் முஜேனா எனக்கு தும்ஹேனா உனக்கு ஆப்கோனா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது சரிங்களா அது ஒரு ஸ்ட்ரக்சர் பாருங்கள் முஜே எனக்கு ரோனா க்ரை அழுகிறது பசந்துன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் லைக் நெஹின்னு உங்களுக்கு தெரியும் நோ அதாவது முஜே ரோனா பசந்த் நெய் எனக்கு அழுகிறது பிடிக்காது ஓகே எனக்கு அழுகிறது பிடிக்காது ஓகே ஸோ முஜேனா ஓகே முஜேனா எனக்கு இங்கே இருக்கு பாருங்கள் முஜேனா துமே दौड़ना चाहिए நீ ஓட வேண்டும் சொல்லுவோம்ல தும்ஹே ஓகே உனக்கு தௌட்னானா ரன் ஓகே தௌட்னானா ரன் உனக்கு ஓட வேண்டும் மேபி ஃபார் சம் சஜஷன் ஃப்ரம் அ டாக்டர் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்கோனா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக உங்களுக்கு பட்னா பசந்த் ஹே உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்குமான்னு கேட்குறோம் ஸோ ஆப்கோ பढ़ना पसंद है ஓகே उससे खाना बनाना आता है அவனுக்கு இல்லாட்டி அவனுக்கு ஃபுட் குக் பண்ணுறது வருமா தெரியுமான்னு கேட்குறோம் ஓகே ஸோ உஸ்ஸே खाना बनाना आता है வருமா ஆத்தான்னு உங்களுக்கு தெரியும் வருமா அவனுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண வருமா हमें गाना सुनना अच्छा लगता है எங்களுக்கு சாங் கேட்குறது ரொம்ப பிடிக்கும் ஓகே ஸோ ஹமேனா அஸ் ஓகே வி இல்லாட்டி அஸ் தான் அதுக்கு வரும் ஓகே வி லவ் லிஸ்னிங் டு சாங்ஸ் காட் இட் நெக்ஸ்ட் ஒன் ஸோ யா வி வில் ஹாவ் அ ஷார்ட் சம்மரி இன்றைக்கி நிறைய என்னென்னமோ நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் ஸோ இது ரிவைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு தனியாகவே கொஞ்சம் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன் அதை வச்சு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம் மேனா நான் பற்றி ஐ சொல்லும்போது மே கேலா காத்தா ஹூ மே வரும்போது ஹூ சொல்லுங்கள் மே கேலா காத்தி ஹூ இங்கே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகே वो चाय पीता है मेल ओके वो चाय पीती है वो வரும்போது है யூஸ் பண்ணுங்க ஓகே கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன் தும்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காது ஸோ ஹோ யூஸ் பண்ணுங்க तुम गाना गाते हो तुम खेलते हो गॉट इट आपना रेस्पेक्टफुल्लाக இருக்கணும் அதுக்கு है யூஸ் பண்ணுங்க आप हिंदी बोलते हैं आप किताब पढ़ते हैं गॉट इट हम ना अस वी ओके हम வரும்போது है யூஸ் பண்ணுங்க हम बाज़ार जाते हैं हम क्रिकेट खेलते हैं ओके नेक्स्ट वन
वे அது எப்போ யூஸ் பண்ணணும்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பாருங்கள். वे स्कूल जाते हैं, वे टीवी देखते हैं. இப்போது है தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட். मुझे तुम्हें आपको. ஓகே, मुझे खाना पसंद है யூஸ் பண்ணுங்கள். तुम्हें दौड़ना चाहिए. திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர், பட் திஸ் இஸ் கரெக்ட். இதுவும் வருது தான், சரிங்களா. आपको ना ரெஸ்பெக்ட்ஃபுல், आपको पढ़ना पसंद है பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். இந்த கிளாஸ் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 times பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கணும். மேம் கிட்டேருந்து நிறையா சஜஷன்ஸ் கேட்டுக்கோங்க, லெசன்ஸ் டவுட்ஸ் கேட்டுக்கோங்க. ஷீ வில் கைட் யூ. ஸோ மேமோட கைடன்ஸ் கேட்டுக்கோங்க, சரிங்களா. அண்ட் ஹோம்ஒர்க் இருக்கும், கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, மஸ்ட், யூ ஷுட் டூ இட். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.